நான் இசாவோடு தொழுவும் போது தஹஜ்ஜத்தை தொழுவிடுறேன். எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3 மணி போல முழிப்பு வருது, இல்ல நான் முழிச்சுக்கிட்டே இருக்கிறேன், திருப்பியும் நான் வந்து தஹஜ்ஜத்தை தொழுகலாமா? சரி, அதாவது இஷா தொழுத உடனேயே அந்த தஹஜ்ஜத்துங்கிற தொழுகையை தொழுதுடலாம். சில பேர் சொல்ற மாதிரி 3 மணிக்கு தான் தொழணுங்கிறது சட்டம் கிடையாது. இஷாவுல இருந்து சுபுக்குள்ள எப்ப வேண்டாலும் இந்த 8 ரக்காத்து 7 ரக்காத்து 9 ரக்காத்துகளை நம்ம தொழுதுக்கலாம். நம்ம தூங்கி எந்திரிக்க மாட்டோம்னு நினைத்து கொண்டு இஷாவோடவே தொழுது முடிச்சிட்டோம்னு வைங்க. அப்புறம் ஒரு 3 மணிக்கு முழிப்பு வருது, அப்போ ஒரு தஹஜ்ஜத் தொழலாமான்னா தஹஜ்ஜத் ஆல்ரெடி நீங்க தொழுதுட்டீங்க, அதை தொழுவ முடியாது. நஃபில் தொழலாம். நீங்கள் அவரை விரும்பினீர்களா என்ன செய்யலாம், உபரியா தொழுவலாம். ஆனால் அதுக்கு என்ன கண்டிஷன் கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஜ்அலு ஆகிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரா, இரவில் நீங்கள் தொழுகிற தொழுகையில் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப தஹஜ்ஜத் தொழுது முடிச்ச உடனே வித்திரு தொழுவாம பெண்டிங்ல போட்டுக்கிறங்க. வித்திரு தொழுதுட்டோம்னா வித்திரு தான் கடைசி, வித்திருக்கு அப்புறம் தொழுவாதீங்கன்னு சொல்றாங்க. சுபுடைய சுன்னத் தான் அதுக்கப்புறம் தொழுவணும். அதனால வித்திரு கடைசி தொழுகை ஆக்கி கொள்ளுங்கள் சொன்ன காரணத்தினால நீங்கள் இஷா தொழுத உடனே அந்த 8 ரக்காத்தையோ 7 ரக்காத்தையோ 6 ரக்காத்தையோ தொழுது போடுங்க. தொழுது முடிச்ச பிறகு வித்திரை மட்டும் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இடையில எந்திரிச்சிங்க என்று சொன்னா என்ன செய்யுங்க, எவ்வளவு உங்களுக்கு நஃபில் தொழுவருக்கு ஆர்வம் டைம் இருக்கிறதோ ஈடுபாடு இருக்கிறதோ தொழுது விட்டு அப்புறம் வித்திரை தொழுது முடிச்சுக்கலாம். ஒரு விஷயத்துக்கு ஒரு